1 7 5 பிரபு ತೆಗೆದ್ರೆ ಮನೆಗೆ ಯಯಾ ಸಂಹಿತೋ ಜೀವ ಆತ್ಮಾನಾಂ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಂ ಪರೋಪಿ ಮಾನುತೆ ನರ್ತಂ ತತ್ಕೃತಂ ಚ ವಿಪದ್ಯತೆ ಯಯಾ ಸಂಮೋಹಿತೋ ಜೀವ ಆತ್ಮಾನಂ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಂ ಪರೋಪಿ ಮನುದೇ ನರ್ತಂ ತದ್ಗುರುದಂ ಸಾವಿ ಭಕ್ತದೆ ಯಯಾ ಸಂಮೋಹಿತೋ ಜೀವ ಆತ್ಮನಾಂ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಂ ಪರೋಪಿ ಮನುದೇ ನೃತ್ತಂ ತತ್ಕೃತಂ ಸಾ ವಿಪದ್ಯತೆ ಯಯಾ ಸಂಮೋಹಿತೋ ಜೀವ ಆತ್ಮಾನಂ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಂ ಪರೋಪಿ ಮನದೋ ಯುಕ್ತಂ ತತ್ಕೃತಂ ಸಾ ವಿಪದ್ಯತೆ ಯದಾ ಮಧ್ಯೆ ಕೌಂತಸ್ಯ ಯಯಾ ಸಂಹಿತೋ ಜೀವ ವೀರಷ್ಟೋ ಐದನೇ ಶ್ಲೋಕ ಮಾತಾಡಿ ಐದನೇದು 7ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ಶ್ಲೋಕ ಯಯಾ ಸಮೋಹಿತೋ ಜೀವ ಆತ್ಮಾನಂ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಂ ಪರೋಪಿ ಮನೋತಿ ನರ್ತಃ ತತ್ಕೃತಂ ಚ ವಿಪದ್ಯತೆ ವರ್ಡ್ ಬೈ ವರ್ಡ್ ಪ್ರಭು ಯಯಾ ಸಂಮೋಹಿತ ಮಾಯೆக்குட்பட்ட ಜೀವರಾಶಿಗಳು ಆತ್ಮ ತ್ರಿಗುಣ ஆத்மகம் இயற்கையின் முக்குணங்களால் பந்தப்படுத்தப்பட்ட அல்லது பௌதீகத்தின் ஒரு விளைபொருள் பர ஆன்மீகமான அபி இருந்தும் மனதே என்று நினைக்கிறான் அனர்த்தங்கள் அதனால் விளைவுகளை அபிபத்தியதே அதனால் அனுபவிக்கிறான் ஜீவராசி ஜடையத்தின் முக்குணங்களுக்கும் மேற்பட்டவன் என்ற போதிலும் இந்த பகிரங்க சக்தியின் காரணத்தால் தன்னை பௌதீகத்தின் ஒரு விளைபொருள் என்று எண்ணுகிறான். இதனால் அவன் பௌதீக விளைவுகளின் துன்பங்களுக்கு ஆளாகிறான். நீங்க கொஞ்சம் படிங்க. அதான் நீங்க கொஞ்சம் படிங்க, மீதி அவங்க படிக்கட்டும். பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவராசிகளின் துன்பத்திற்கான மூல காரணம், அதிலிருந்து விடுபடுவதற்கான பரிகாரம் மற்றும் அடையப்பட வேண்டிய முடிவான பூரணத்துவம் ஆகிய அனைத்தும் இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளன. ஜீவராசி அவனுடைய இயற்கையான அமைப்புப்படி சிறைப்பட்டுள்ள ஜனவாழ்விற்கு மேற்பட்டவனாவான். ஆனால் இப்போது அவன் பகிரங்க சக்தியினால் சிறைப்படுத்தப்பட்டு உள்ளான். இதனால் தன்னை அவன் ஜலசக்தியின் ஒரு விளைபொருள் என்று எண்ணிக்கொள்கிறான். புனிதமற்ற தொடர்பினால் தூய ஆன்மீக தன்மையை கொண்ட ஜீவன் ஜட இயற்கை குணங்களின் கீழ் பௌதிக துன்பங்களை அனுபவிக்கிறான்.
தான் பௌதிகத்தின் ஒரு விளைபொருள் என்று ஜீவராசி தன்னை தவறாக புரிந்து கொள்கிறான். தற்போது பௌதீக சூழ்நிலைகளின் கீழ் அவன் கொண்டுள்ள முறைகேடான எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவை அவனுக்கு இயற்கையானவை அல்ல என்பதையே இது குறிக்கிறது. ஜீவராசி அவனுடைய பந்தப்படாத நிலையில் சிந்தனை, விருப்பம் மற்றும் உணர்வு ஆகிய இயல்பான சக்திகளை கொண்டுள்ளான். பந்தப்பட்ட நிலையில் அவனது அறிவு அறியாமையால் மூடப்பட்டு விடுகிறது. இவ்வாறாக ஜீவராசி பூரண அருவ பிரம்மமாக இருக்கிறான் என்று தத்துவம் இங்கு தவறென நிரூபிக்கப்படுகிறது. ஏனெனில் ஜீவராசி அவனுடைய ஆதியான பந்தப்படாத நிலையிலும் அவனுடைய சுயமான சிந்திக்கும் ஆற்றலை கொண்டவனாகவே இருக்கிறான். தற்போதுள்ள பந்தப்பட்ட நிலைக்கு பகிரங்க சக்தியின் ஆதிக்கமே காரணம். அதாவது பரமபுருஷர் விலகி இருக்கும் போது மாயாசக்தி தைரியமாக அதன் காரியத்தை துவங்குகிறது. பகிரங்க சக்தியினால் ஜீவராசி மாயைக்கு உட்பட்டிருப்பதை பகவான் விரும்பவில்லை. பகிரங்க சக்திக்கு இவ்வுண்மை தெரியும். இருப்பினும் அவள் மறதியுள்ள ஆத்மாக்களை மாயையின் பிடியில் வைத்திருக்கும் நன்றியற்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாள். பந்தப்பட்ட ஆத்மாக்களை திருத்துவதற்கு மாயாசக்தியின் இத்தகைய செயலும் தேவைப்படுவதால் மாயாசக்தியின் செயல்களில் பகவான் குறுக்கிடுவதில்லை. பாசமுள்ள தந்தையொருவர் தனது குழந்தைகள் மற்றவர்களால் தண்டிக்கப்படுவதை விரும்ப மாட்டார். என்றாலும் அவருக்கு கீழ்ப்படியாத குழந்தைகளை திருத்துவதற்காக ஒரு கடுமையான மனிதனின் கண்காணிப்பில் அவர்களை விட்டு வைக்கிறார். ஆனால் அதே சமயம் பூரண பாசம் கொண்டவரான சர்வசக்தி படைத்த தந்தை பகவான் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மாயாசக்தியின் பிடியில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அரசர் கீழ்ப்படிய மறுக்கும் பிரஜைகளை சிறைக்குள் அடைத்து விடுகிறார். ஆனால் கைதியை விடுவிக்கும் எண்ணத்துடன் சில சமயங்களில் அரசர் தாமாகவே சிறைக்கூடத்திற்கு சென்று தன்னை திருத்திக் கொள்ளும்படி அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். அரசர் அவ்வாறு செய்ததும் கைதிகள் விடுவிக்கப்படுகின்றனர். அதே போலவே பகவான் தனது ஆன்மீக உலகிலிருந்து பௌதிக உலகிற்கு இறங்கி வந்து பகவத்கீதையின் வழியில் ஜீவராசிகளின் துன்பத்தை அகற்றுகிறார். மாயாசக்தியை வெல்லுவது மிகவும் கடினம் என்றாலும் பகவானை தாமரை பாதங்களில் சரணடைபவர் உடனே விடுவிக்கப்படுகிறார் என்று கீதையில் அவர் அறிவுறுத்துகிறார். மாயாசக்தியின் குழப்பமான செயல்முறைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சரணடையும் முறைதான் சரியான பரிகாரமாகும். இம்முறை நல்ல சகவாசத்தினால் முழுமையடைகிறது. ஆகவே பரமபுருஷ பகவானை உண்மையாக உணர்ந்துள்ள புண்ணிய புருஷர்களின் சொற்பொழிவுகளால் தூண்டப்பட்டு பகவானின் உன்னத அன்பு தொண்டில் மக்கள் ஈடுபடுகின்றனர் என்று பகவான் கூறுகிறார். பந்தப்பட்ட ஆத்மா பகவானை பற்றி கேட்பதில் ஒரு சுவையை பெறுகிறான். இத்தகைய கேட்கும் முறையினால் மட்டுமே பகவானிடம் மரியாதை, பக்தி மற்றும் பற்று ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு அவன் படிப்படியாக உயர்த்தப்படுகிறான். சரணாகதி முறையினால் அனைத்து முழுமை அடைகின்றன. வியாசதேவரின் உருவில் அவதரித்த பகவான் இந்த இடத்திலும் அதே அறிவுரையைத்தான் கூறுகிறார். அதாவது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இரு வழிகளிலேயே பகவானால் திரும்ப அழைத்துக் கொள்ளப்படுகின்றனர். பகவானின் பகிரங்க சக்தியால் தண்டிக்கப்படும் முறை ஒரு வழியாகும். பகவான் தாமாகவே உள்ளும் புறமும் ஆன்மீக குருவாக இருந்து ஜீவன்களை அழைத்துக் கொள்வது மற்றொரு வழியாகும். ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் பகவான் பரமாத்மாவின் வடிவில் ஆன்மீக குருவாக இருக்கிறார். மேலும் அவர் சாஸ்திரங்கள், முனிவர்கள் மற்றும் தீட்சை குரு ஆகியோரின் வடிவில் வெளியில் உள்ள ஆன்மீக குருவாகவும் இருக்கிறார். இது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தெளிவாக்கப்படுகிறது. ದೇವತೆಗಳು ನಿಯಂತ್ರಣ ಶಕ್ತಿಯ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಮಾಯಾಶಕ್ತಿಯ ವಹಿಸುವ ಸ್ವಯಂ ಮೇಲಾಚರಣೆಯನ್ನು ವೇದಗಳು ಕಿನ್ನುಪನಿಷತ್ತು ದೃಢಪಡಿಸಲಾಗಿದೆ. ಇಲ್ಲಿಯೂ ಜೀವಿಯನ್ನು ಬಹಿರಂಗ ಶಕ್ತಿಯು ಸ್ವಯಂ ನಿಯಂತ್ರಿಸುತ್ತದೆ ಎಂದು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಲಾಗಿದೆ. ಹೀಗೆ ಬಹಿರಂಗ ಶಕ್ತಿಯ ನಿಯಂತ್ರಣಕ್ಕೊಳಗಾದ ಜೀವಿಯು ಭಿನ್ನವಾದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಈ ಬಹಿರಂಗ ಶಕ್ತಿಯು ದೇವೋತ್ತಮ ಪುರುಷನ ಅಥವಾ ಪರಿಪೂರ್ಣ ಎದುರು ಉತ್ತಮನಾಗಿದೆ. ಇದು ಭಾಗವತದ ಹೇಳಿಕೆಯಿಂದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. ಪರಿಪೂರ್ಣನನ್ನು ಅಥವಾ ಭಗವಂತನು ಮಾಯಾಶಕ್ತಿಯನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಲಾಗದು. ಜೀವಿಗಳ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಮಾಯೆಯ ತನ್ನ ಪ್ರಭಾವ ಬೀರಬಹುದು. ಆದ್ದರಿಂದ ಪರಮಪುರುಷನು ಮಾಯಾಶಕ್ತಿಯಿಂದ ಭ್ರಮಿತನಾಗಿ ಜೀವಿಯಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದು ಕೇವಲ ಊಹಾಪೋಹ. ಜೀವಿ ಮತ್ತು ಭಗವಂತ ಒಂದೇ ವರ್ಗದರಾಗಿದ್ದಾರೆ. ಆಗ ಅದನ್ನು ಕಾಣುವುದು ವೇದವ್ಯಾಸರಿಗೆ ಸಾಧ್ಯವಾಗಿತ್ತು ಮತ್ತು ಭ್ರಮಿತ ಜೀವಿಗಳಿಗೆ ಲೌಕಿಕ ಕ್ಲೇಶ ಕಷ್ಟಕ್ಲೇಶಗಳ ಪ್ರಶ್ನೆ ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ಭಗವಂತನು ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರಾಜ್ಞನು. ಹೀಗೆ ಭಗವಂತನ ಮತ್ತು ಜೀವಿಯನ್ನು ಒಂದೇ ವರ್ಗದಲ್ಲಿ ಸೇರಿಸಲು ಪ್ರಯತ್ನಿಸುವ ಅದ್ವೈತವಾದಿಗಳು ವಿವೇಚನಾಯಿತ ಊಹಕಗಳು ಅನೇಕವಾಗಿವೆ. ಭಗವಂತನ ಮತ್ತು ಜೀವಿಗಳು ಒಂದೇ ಆಗದಿದ್ದರೆ ಶ್ರೀರಾ ಶುಕಮುನಿಗಳು ಭಗವಂತನ ದಿವ್ಯ ಲೀಲೆಗಳನ್ನು ವಿವರಿಸುವ ಶ್ರಮವನ್ನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿರಲಿಲ್ಲ.
ಏಕೆಂದರೆ ಅವೆಲ್ಲವೂ ಮಾಯಾಶಕ್ತಿಯ ಅಭಿವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದವು. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವು ಮಾಯೆಯ ಕಪಿಮುಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸಿಲುಕಿ ತರುತ್ತಿರುವ ಮನುಕುಲಕ್ಕೆ ಪರಮಶ್ರೇಷ್ಠರಾದ ಪರಿಹಾರ. ಆದ್ದರಿಂದ ಶ್ರೀಲಾ ವೇದವ್ಯಾಸರು ಮೊದಲಿಗೆ ಬದ್ಧಾತ್ಮರ ನಿಜವಾದ ವ್ಯಾಧಿ ಏನೆಂಬುದನ್ನು ಪತ್ತೆ ಹಚ್ಚಿದರು. ಆದರೆ ಬಹಿರಂಗ ಶಕ್ತಿಯಿಂದ ಭ್ರಮಿತರಾಗಿರುವುದು ಅವರು ವ್ಯಾಧಿಗ್ರಸ್ತ ಬದ್ಧಾತ್ಮರನ್ನು ವ್ಯಾಧಿಯ ಕಾರಣವನ್ನು ಕಂಡುಹಿಡಿದರು. ಹಾಗೆಯೇ ಮಾಯಾಶಕ್ತಿಯಿಂದ ಪರಿಕ್ತಕವನಾದ ಪರಿಪೂರ್ಣ ಪರಮ ಚೇತನವನ್ನು ಕಂಡರು. ವ್ಯಾಧಿಯ ಪರಿಹಾರ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಮುಂದಿನ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ವಿವರಿಸಲಾಗಿದೆ. ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನು ಮತ್ತು ಜೀವಿಗಳು ನಿಶ್ಚದೇಹಕವಾಗಿ ಗುಣಾತ್ಮವಾಗಿ ಸಾಮಾನರು. ಆದರೆ ಭಗವಂತನು ಮಾಯಾಶಕ್ತಿಯ ನಿಯಂತ್ರಕ ಜೀವಿಯು ಮಾಯಾಶಕ್ತಿಯಿಂದ ನಿಯಂತ್ರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಹೀಗೆ ಭಗವಂತನ ಮತ್ತು ಜೀವಿಗಳ ಏಕಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಹೌದು, ಭಿನ್ನವೂ ಹೌದು. ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ವಿಶಿಷ್ಟವೇನಿದೆ. ಭಗವಂತ ಮತ್ತು ಜೀವಿಯ ನಡುವಣ ಶಾಶ್ವತ ಸಂಬಂಧವು ಪರಿಮಾತಿಕವಾದದ್ದು. ಇಲ್ಲವಾದಲ್ಲಿ ಭಗವಂತನು ಮಾಯಾಶಕ್ತಿಯ ಕುಶಿಮುಷ್ಟಿಯಿಂದ ಬದ್ಧಾತ್ಮರನ್ನು ಪಾರು ಮಾಡಿ ಮರಳಿ ತನ್ನೆಡೆಗೆ ಕರೆಸಿಕೊಳ್ಳುವ ಶ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿ ಜೀವಿಯು ಭಗವಂತನಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರೀತಿ ವಾತ್ಸಲ್ಯಗಳನ್ನು ಪುನರುಜ್ಜೀವಗೊಳಿಸಬೇಕು. ಅದೇ ಜೀವಿಯ ಅತ್ಯುನ್ನತ ಸಿದ್ಧಿ. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವು ಜೀವನದ ಈ ಧೈರ್ಯವನ್ನು ಲಕ್ಷ್ಯದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಬದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಬೋಧನೆ ನೀಡುತ್ತಾರೆ. ಓಂ ಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀಚೈತನ್ಯಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪಕದಾ ಮಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ. ವಾಂಛಾಕಲ್ಪತರುಭ್ಯಶ್ಚ ಕೃಪಾ ಸಿಂಧುಭ್ಯ ಏವ ಚ ಪತಿತಾನಾಂ ಪಾವನೇಭ್ಯೋ ವೈಷ್ಣವೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. Due to this external energy, the living entity, although transcendental to the three modes of material nature, thinks of himself as a material product and thus undergoes the reactions of material miseries. ஸோ நாரத முனி வியாசதேவருக்கு உபதேசங்கள்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது வியாசதேவர் என்ன பண்ணார், இது நம்ம ஃபஸ்ட்டு அத்தியாயத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். 6 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 6 கேள்விகள் வந்து 2வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் அதுக்கு பதில் கொடுத்துட்டே வராங்க. இவர் சூத்த கோஸ்வாமி வந்து நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சௌனகார ரிஷி முனிவர்கள் அந்த குழுக்கு வந்து அது பதில் கொடுத்துட்டு அதுக்கு அந்த 6 கேள்வி பதில் வாங்கின பிறகு உள்வாங்கின பிறகு மறுபடியும் சில எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கேள்விகளுக்கு எல்லாமே இப்போ பதில் கொடுத்துட்ருக்கார் இவர் யார், சூத்த கோஸ்வாமி. அந்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 6 7 இதெல்லாமே 6 கேள்வி இல்லாத அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நாரத முனி அந்த பகுதியை வந்து விட்டு கிளம்புன பின்னாடி வியாசதேவர் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. ஸோ நாரத முனியோட அந்த வியாசதேவர் வந்து தியானத்தில் உட்கார்றாங்க. தவம் பண்ணும்போது அவருக்கு முதல்ல வந்து கிருஷ்ணரும் தெரியறாரு, மாயாவும் தெரியுது. அதுக்கப்புறம் ஜீவராசிகள் இந்த
மாயாவோட வசத்தில் இருக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. எல்லாமே 3 பேரும் தெரிய வருது அவங்களுக்கு. இதை வந்து எப்படி தவத்தில் வந்து நம்மளும் வந்து ஜெபம் பண்ணும்போது, பக்தி தொண்டு பண்ணும்போது நம்மளுக்கு கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனால் பக்கத்தில் மாயா நம்மளை விடமாட்டோன்னு சொல்லி நம்மளை வந்து தாக்கத்தை கொடுத்துட்டே இருக்குது. யாருக்கும் நம்ம இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாருக்குமே இந்த பௌத்திக வாழ்க்கையில் இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு நம்ம வந்து திவ்யமாக இருந்தால் கூட இந்த ஜீவராசிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பௌதிக உலகத்தோட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு விலை வாங்குகிற பொருள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இன்னும் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த இல்யூஷரி எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த மாயான்றது வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா, பகவானோட கண்ட்ரோலில் இருக்காங்க. பகவானோட கண்ட்ரோலில் மாயா இருக்குது. மாயாவோட கண்ட்ரோலில் யார் இருக்கோம்? நம்ம எல்லாருமே இருக்கோம். இதுதான் அதில் இது ஹைரார்கி. பகவான் வந்து மாயாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மாயா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மாயா வந்து இங்கே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, பிரபுபாத் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படி இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மார்ஜினல் பொட்டன்சி, அதாவது நம்மளோட இந்த ஜீவராசிகளை வந்து எப்படியாவது தன்னோட ஸ்வதாமத்துக்கு அழிச்சின்னு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேசத்தில் என்ன பண்ணாங்க, 2-3 வழியாக வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விதத்தில் ஜீவராசிகள் என்ன பண்ணுறாங்க, ஜீவராசிகளுக்கு வந்து மாயா மூலமாக அவங்க வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஏன் கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்கிறோம், பகவான்கிட்ட நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து விருப்பமே இருக்காது. அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, மாயா மூலமாக நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கிரிமினல் ஏதோ ஒரு பாவசத்தை செஞ்சுருக்கான், ஏதோ ஒரு அபராதம் செஞ்சுருக்கான். அவன் அப்படியே விட்டுட்டான். அவன் என்ன செய்வான், மறுபடியும் இன்னொன்று செஞ்சுட்டே போவான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் அவனை வந்து தூக்கு போடுறதோ இல்லைன்னா ஜெயிலில் போட்டு 10 வருஷமோ 15 வருஷமோ அவனை வந்து ஜெயிலில் போடுறாங்க, சிறைசாலில் போட்டு. ஏன் சிறைசாலில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். எதுக்காக போடுறாங்க சிறைசாலில் அவனை? அவன் ரிஃபார்ம் ஆகிறான் அப்படின்னு சொல்லி, அவன் எப்படியாவது திருத்துக்கிட்டு மறுபடியும் அந்த வேலை அந்த மாதிரி ஒரு தீமைகள் செய்யாமல் இருப்பானோன்ற ஒரு மனோபாவத்தினால தான் அவனை வந்து அங்கே போட்டு என்றைக்காவது ஒரு நாள் இவன் திருந்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேசத்தினால தான் அவனை போடுறாங்க. அதனால தான் சில டைமில் பாருங்கள், பிரதமரோ இல்லை பிரசிடெண்ட்டோ இந்த சிறைசாலெலாம் போய் இண்டிபெண்டன்ஸ் டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ரிப்பப்ளிக் டே, இந்த மாதிரி நாளெலாம் போகிறாங்க. உள்ளே போய் யாராவது அன்றைக்கி ஜெயிலரை சூப்பர்வைசரை கேட்குறாங்க, யாராவது நல்ல பழக்க வழக்கங்களை வந்து அவங்கெல்லாம் மாற்றிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது பிரபுபாத் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நிறைய இதில் எக்ஸாம் நீங்கள் படிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். அவர் பிரதமரோட அந்த இதனால், அவரோட ரெக்கமெண்டேஷனால் இவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பா, இவன் நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்கான், சிறைசாலில் இருந்து இவன் வந்து ரிஃபார்ம் ஆகிட்டான், இவன் திருந்துக்கிட்டான், அவனை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். அப்படி நம்மளும் இந்த பௌத்திக உலகம்ன்ற சிறைசாலையில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, சிறைசாலையில் இருந்து நம்ம வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். தண்டனை அனுபவித்தாலும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இன்னும் பகவான்கிட்ட போகிறதுக்கு நம்ம எந்த விதமான விருப்பமே இல்லை. நம்மளுக்கு எந்த முயற்சியும் நம்ம பண்ணல, பயிற்சியும் பண்ணல. இதிலே வந்து நம்ம வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே போகலாம். இப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல, துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாயைக்கு அடிமையாக நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட நோக்கம் இருக்குது. இங்கே இருந்துடலாம், நம்ம இன்னும் அந்த சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த உயிர்வாளிகள், இந்த ஜீவாத்மகள் எல்லாமே அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னடா முடிவு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்தி தொண்டு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி தொண்டு நம்ம பயிற்சி பண்ண என்ன ஆகுது, இதுலேருந்து எப்படி விடுவதுக்கு என்னதான் நடைமுறைகள் என்ன வந்து நம்ம எடுத்துக்கணும், எந்த ப்ராசஸில் போனால் கரெக்டாக இருக்கும்,
எப்படி யாரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி போனால் நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வரலாம், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி சில ஆத்மாக்கள் வந்து யோசனை பண்ணணும். அப்படி யோசனை பண்ணும்போது தான் பகவான் என்ன செய்கிறாரு, பகவத்கீதா உபதேசம் பண்ணுறாரு, பாகவதம் உபதேசம் பண்ணுறாரு. சில பக்தர்கள்லாம் அனுப்புகிறாங்க. சில பக்தர்கள்லாம் அனுப்பிச்சிட்டு எப்படியாவது அவங்கள வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கொடுங்கப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்கள பக்தராக்குங்க அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி ஆனவங்க தான் நம்ம எல்லாருமே. நம்மளுக்கு வந்து பகவானே பக்தர்கள் அமைச்சிருக்காங்க. நீங்கள் கஷ்டப்படாதீங்க, பௌத்திக உலகத்தில் இதிலே ஆழ்ந்து போயிட்டால் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த வட்டத்தில் மாட்டிக்குவீங்க. அதனால் நீங்கள் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு என்ன செய்யிருக்காங்க, பகவானே நம்மளோட ப்ரேயர்ஸ்னால நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்தது, இங்கே கஷ்டப்படுறது வேண்டாம் சொல்லி. இந்த கஷ்டன்றது வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். ஒரு பக்தருக்கும் பயங்கரமான கஷ்டம் இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அந்த கஷ்டத்தில் எப்படியாவது நிவாரணம் பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பக்தி தொண்டிலேருந்து தூரமாக வரோம். பக்தி தொண்டு இப்போ இதுக்கு டைம் ஒதுக்கிட்டு நம்ம வந்து அதை விட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லி பயம் எல்லாருக்குமே. அப்படி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து நான் வந்து பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். நாங்கள் டெங்கனிக்கோட்டாவில் வந்து இந்த கோயில் நிர்வாகம் எல்லோரும் நம்ம டீம் எங்கள் எல்லா டீமும் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததெல்லாம் போயிடுச்சு. எங்களுக்கு கம்பெனிக்காரங்க கட் பண்ணி விட்டாங்களே, வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு சரியாக இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவன் கம்பெனிக்காரன் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஏஜென்சி எடுத்துக்கிட்டால் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை வருவான். மார்க்கெட்டில் போய் நம்மளை வந்து செக் பண்ணுவான். இவன் ப்ராடக்ட் கரெக்டாக கொடுக்குறானா, இவன் சப்ளை கரெக்டாக பண்ணுறானா, சர்வீஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்ப்பான். அது பார்க்காம நம்ம அந்த ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கிட்டு கட் பண்ணி விட்டு வேறு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிடுவான். அப்போ நம்ம என்ன அப்போ பயம் வந்துடும் எல்லாருக்குமே. அதனால தான் என்ன பண்ணணும்னா, பக்தி தொண்டு வந்து அதை பண்ணும்போது இந்த பக்கம் பௌதிகமான செயல்களை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம அறிவை வந்து அடையணும். பகவான்கிட்ட நம்ம கேட்கணும், இது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும் அவங்ககிட்ட. ஏன்னா அதை வந்து பௌதிகம் இந்த ஆன்மீகமான இது செயல் போயிட்டே இருக்கும்போது பௌதிகமான பொருளை வந்து அது ஒரு கண்ணோட்டமாக நம்ம வச்சுக்கணும். அதுவே பெரிய குறிக்கோளை நம்ம வச்சுக்கூடாது. அதுதான் தப்பு நம்ம பண்ணுறது. இது பண்ணாதான் நம்மளை வந்து ஆன்மீகத்துக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆன்மீகத்தை பண்ணிட்டா பௌதிகமான ஒரு பொருள் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஆனால் அந்த புரிதல் நம்மளுக்கு இன்னும் வரல. அந்த தைரியம் இன்னும் இல்லை நம்மளுக்கு. அந்த தைரியம் இல்லாதனால தான் நம்ம பயப்படுறோம். இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி இதாகிடுமோ, நம்மளை ஏதோ ஒரு தெருவில் வந்துடுவோமோ, நம்ம எல்லாமே விட்டுற போகிறோமோன்ற ஒரு பயம் நம்மளுக்கு. ஆனால் என்றைக்குமே பகவான் அப்படி விட மாட்டாங்க. ஒரு வேளை நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவரே நம்மளை தூக்கி விட்டுருவார். பிரபுபாத கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு பக்தர் வந்து சுகதேவ கோஸ்வாமியோ யாரோ தெரியல, மறந்துட்டேன் நான். தராசு தக்கடியன்வாங்க, நீங்கள் தமிழ் என்ன சொல்கிறீங்க தெரியல. தராசில் ஒரு சைடில் வந்து பாகவதம் புக் வச்சுருக்காங்க, இன்னொரு சைடில் வந்து எல்லா சாஸ்திர புராணங்களும் வச்சுருக்காங்க. எவ்வளோ சாஸ்திர புராணங்களை வச்சா கூட இது வந்து மேலே ஏறல. இந்த பக்கம் இருக்கிறது அது அப்படி, இது வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, இது வந்து கீழே இறங்கியிருக்கு, இது மேலே இருக்குது. இது வந்து அது எவ்வளோ தான் அதில் வெயிட் போட்டால் கூட இந்த பாகவதம் வந்து மேலே ஏற முடியல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாகவத்துக்கு சமானம் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் அந்த பக்தி தொண்டுன்றது என்னன்னா பாகவதம் தான். அந்த பாகவதத்தை நம்ம படித்தாதான் ஆக்சுவலாக உண்மையாக இதில் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இருக்குது. நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம படிக்காமல் ஒன்றும் இல்லை. வாரம் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம், வாரம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறதில்ல. நம்மளோட வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தாமல் நம்ம அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கோம், வேறு இதில் எங்கேஜ் ஆகிடுறோம். மற்ற விஷயத்தில் எங்கேஜ் ஆகிறதுனால இந்த பாகவதத்தை படித்தது வந்து நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கல. அதோட பிரபாவம் நம்ம வந்து தாக்கலை. அந்த பிரபாவம் தாக்குனா தான் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த இது வரல. அதை வந்து நம்ம வந்து ரியலைஸ் ஆகலை, நம்ம வந்து உணரலை. ஆக்சுவலாக பாகவதத்தில் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது, சமாதானம் இருக்குது. நம்ம அதை எடுத்துக்க மாட்டோன்றோம். அது எடுத்துக்க முடியாததுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால் என்ன சொல்கிறாரு பிரபுபாதர் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த உங்களோட அந்த துன்பங்களுக்கு எல்லாமே காரணம் வந்து உங்களுக்கு நீங்கள் அறியாமல் பாகவதத்தை நீங்கள் படிக்காமல் இருக்கிறதுனால தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பக்தி தொண்டுன்றது வந்து கிளேஷாக்னி அப்படின்னு சொல்லுவாங்க.
கிளேஷாக்னி அப்படின்னா ஒரு நெருப்பு என்ன பண்ணுன்னா எந்த பொருளை போட்டாலும் எரிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பொருள்ன்றது வந்து இந்த பௌதிகமான பொருள்கள், இந்த பௌதிகமான காரியங்கள், பௌதிகமான ஆசைகள், இந்த அனர்த்தாஸ், இது எல்லாமே வந்து எரிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பக்தி தொண்டை வந்து எடுத்துக்கணும். பக்தி தொண்டு எடுத்துக்கிட்டால் இதெல்லாமே எரிச்சு விட்டுரும். இது எரிச்சு விட்டு நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் சிட்டிலெல்லாம், பெங்களூர் சிட்டியில், கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் பாம்பேல, எஸ்பெஷலி பாம்பே, பூனே, இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்க. நிறைய பிரச்சனை, ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு மாதாஜி பிரபுஜிஸ் இருக்காங்க அப்படின்னா பிரபுஜி சைட்லேருந்து சில பிரச்சனைகள் வருது, மாதாஜி சைட்லேருந்து சில பிரச்சனைகள் வருது. அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க வீட்டில், அவங்களுக்கு சார்ந்த அந்த ரிலேஷன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களால இவங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதாஜி நல்லா இருக்காங்க, இந்த மாதாஜியோட தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ அவங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரபுஜி நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அக்காவுக்கு பிரச்சனை, இவங்க தம்பிக்கு பிரச்சனை, இவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து வயசானவங்க, அவங்கள பார்த்துக்கணும், அவங்களால இவங்களுக்கு பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகளை வந்து நம்மளை என்ன பண்ணோம்னா பக்தி தொண்டு பண்ணாமல் நம்மளை வந்து தடுக்குது. என்ன பிரபு பண்ணுறது? இவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், எதை பார்க்குறது, பக்தி தொண்டு எப்படி பண்ணுறது, சாதனை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னி கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், ஒரு பக்தர் அன்னைக்கு. அப்படி இது எல்லாமே நீங்கள் விட்டுருங்க பிரபு, அந்த மாதிரி எல்லாம் பாருங்கள், என்ன பிரச்சனை வந்து நம்ம பார்க்க வேண்டும், பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து கிரகஸ்த ஆகிட்டோம், கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால இதெல்லாமே பார்க்கணும். அதை நீங்கள் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பாருங்கள், உங்களுக்கு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதனால் பாகவதத்தை படிக்கணும். அது படித்தா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ருச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் என்ன பண்ணுவார், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் பண்ணிகிட்டே வருவார். நாரதமுனியர் பாருங்க, நீங்கள் நாரதமுனி தான் எக்ஸாம்பிள், உடனே கட் பண்ணி விட்டார் அவரை. தன்னோட தாய்க்கும் அவருக்கும் பயங்கரமான அட்டாச்மெண்ட் இருந்தது. ஆனால் அப்படி நம்ம பண்ண முடியாது. உடனே நம்ம வந்து நம்மளோட உறவினர்கள் எல்லாருமே, போப்பா நான் பாகவதம் சொல்லியிருக்கேன், நீ என்கிட்ட பேசாத, நான் வரேன், தயவுசெய்து எனக்கு அந்த ப்ராப்ளமே சொல்லலப்பா, நான் ஆச்சு நீயாச்சு உன் ப்ராப்ளம் ஆச்சு, என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி வரவங்களை வந்து நம்ம வெல்கம் பண்ணி அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பௌதிகமாகவே பேசிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணுப்பா, இதெல்லாம் உனக்கு நல்லது, எனக்கு உன்ன மாதிரி தான் பிரச்சனை நிறைய இருந்தது, நானும் இப்போ பிரச்சனையில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் அதுக்கு வந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு என்னன்னா பிரபுபாதோட அருள்னால, பக்தர்களோட அருள்னால, நம்மளோட வைஷ்ணவோட அருள்னால, நம்ம சிக்ஷாக்களோட அருள்னால, நம்ம தீக்ஷாக்களோட அவரோட கருணையினால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நோய் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நோய் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மருந்து ஆனால் அவங்களுக்கு நோயன்றதே தெரியாது, நோயே எந்த மாதிரி நோயன்றதே தெரியாமையே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்னாச்சு, நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், நோய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நோய்க்கு இதுதான் மெடிசன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த மெடிசனை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம், ஸ்லோவாக நம்ம சாப்பிட்ருக்கோம். அது கொஞ்சம் இன்னும் நல்லா உள்ள தேன் பாட்டிலுக்குள்ளே டைவ் அடிச்சுட்டா என்ன ஆகும், நம்ம அந்த நோயை வந்து நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ண, கொஞ்சம் வெளியே நக்கிட்டு இருக்கோம், அந்த தேன் பாட்டில் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு அது மேலே விழுந்துருக்கு இல்லையா, அதை மட்டும் நக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த பௌதிகமான பொருள்களை வந்து அவ்வளோ சரளமாக வந்து நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதுக்கு வந்து சொல்யூஷனே என்னென்ன பரிகாரமே அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம், பக்தி தொண்டு தான் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு சொல்யூஷன். அதனால் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீ பகவானை க்ளோரிஃபை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பகவானை க்ளோரிஃபை பண்ணிட்ட கீர்த்தனை. அதான் நாரதமுனி கொடுத்த ஃபஸ்ட்டு கட்டளையே வியாசமுனிக்கு அதான், கிருஷ்ணனை க்ளோரிஃபை பண்ணு, பகவானை நீங்கள் க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அப்போ என்ன ஆகும், நம்ம அந்த தலையில் இருக்கிற அந்த பாரம் எல்லாமே குறைஞ்சிடும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக இது நம்ம வந்து அனுபவப்பட்டாதான் அப்போ வந்து அந்த இது வந்து நம்ம வந்து உணர முடியும். ஸோ நீங்கள் க்ளோரிஃபைனா என்ன, பகவான நாமத்தை சொல்கிறது, கிருஷ்ணனோட பாஸ்ட் டைம்ஸை பற்றி கேட்குறது, அவரோட லீலைகளை பற்றி கேட்குறது, இது கேட்க என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ருச்சி, அந்த கஷ்டம், அந்த பேர்டன் இருக்குது பாருங்கள், அந்த சிரமம் இருக்கு இல்லையா, அந்த சிரமத்தை அப்படியே ஒரு குறைச்சிடுவார். இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாருங்கள், காலையிலேருந்து மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் பல பிரச்சனைகள், பல ஃபோன் கால்ஸு, அவங்க ஃபோன் கால், இவங்க ஃபோன் கால். இன்றைக்கே நான் வந்து சுமாராக 2 மணி நேரம் பேசியிருக்கேன் 2 பக்தர்கிட்ட. ஒரு பக்தர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறேன். அவங்க பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க. ஒரு பக்தர்
பிரபு எங்களை யாருமே எங்களுக்கு சொல்கிற ஆளே இல்லை பிரபு, எங்களுக்கு சொன்னால் போதும் பிரபு நாங்கள் பண்ணுறோம், இருந்தாலும் நான் வந்து பிரபுபாத மூமெண்ட்டை நான் விடக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அவங்க 2 பேரே மேனேஜ் பண்ணுறாங்க பாவம். அது பண்ணிவிட்டு காலையில் சாதன பக்தி முடிச்சுட்டு இத்தனைக்கும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க பாவம். விவசாயம் பண்ணி ஆளை வைக்காமையே அவங்க 2 பேரே பார்க்குறாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனை பாவம். ஒரு கோணத்தில் பார்த்தா நல்லா விலைவாசி இல்லை. இவங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்டு கொடுக்குறதில்ல பாவம். நல்லா இப்போ பீன்ஸ் என்ன ரேட்டு கேஜி பிரபு? பீன்ஸு 80 ரூபா கேஜி. அவங்ககிட்ட 33 ரூபா 27 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க பாவம். எங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பிரச்சனைலாம் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு லாஸ் ஆகுது பிரபு. ஏதோ பிரபுபாதோட கருணைனால, கிருஷ்ணனோட கருணைனால கேரட்டு 120 ரூபா கிலோ வைக்கிறாங்க இல்லையா? அவங்க பாவம் அவங்ககிட்ட 20-25 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க. அவங்களே இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பிரசாதம் இல்லாத ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி இது அது மட்டும் இல்லாமல் கடன் பேமெண்ட் கொடுக்குறதில்ல அவங்களுக்கு. இப்படியெல்லாம் இருந்து நாங்கள் பண்ணுறோம் பிரபு, பக்தி தொண்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை புஷ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, யாராவது ஒருத்தர் கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒருத்தர் வேணுன்றாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எங்களை கேட்குறதுக்கு யாராவது, நான் சாண்டிங் பண்ணிங்களா, பிரசாதம் சாப்பிட்டீங்களா, எத்தனை ரவுண்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களோட பக்தி தொண்டு எப்படி இருக்குது, வளர்ச்சி இருக்கா, எப்படி உங்களோட சாட்சாத்காரம் எப்படி இருக்குது, என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணும், எது தப்பு பண்ணிட்டுருக்கீங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன் இன்றைக்கி. இப்படி கேட்குற ஆளே இல்லை பிரபு. ஆனால் எங்களை இருந்தாலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். பல வருஷங்களாக இருக்காங்க. ராமர் கோயிலேருந்து வராங்க அவங்க பாவம், அங்கேருந்து வராங்க. எங்களை கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றாங்க. அது நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க அவ்வளோ. சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க பிரபு, மற்றவங்கள பற்றி நம்ம குறைய சொல்கிறது வேண்டாம், நம்மளது மிஸ்டேக் இருக்குது பிரபு. இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் 45 பேர் 50 பேர் மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? 40-50 பேர் மாணவர்களை ஒருத்தராக தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு டீச்சரு. நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவர் என்ன பண்ணுவார், ஓ இவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லி அவன் மேலே கொஞ்சம் அக்கறை காமிப்பார். யார்? வாத்தியார். அதே மாதிரி தான் நம்மளோட இது இருக்குது, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நம்மளோட பங்கு அதில் இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம மேலே ஆசை, ஓ இவனுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுவான், அவன் பாட்டுக்கு அவன் வேலை பார்த்துட்டு அவன் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் பக்தி தொண்டில் கூட நம்ம நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், நம்மளோட பங்கு இருக்கணும், நம்மளுக்கு ஆசை இருக்கணும், தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இது இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்கள் இருக்குது, யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை. எல்லா பக்தர்களுக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லா பக்தர் இல்லாதவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு நம்ம நிவாரணம் பார்க்க தேடணும் இல்லையா? ஒரு நோய் வந்தால் அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த நோயை சர்ஜரியே பண்ணணும்னு சொல்கிறாங்க சில நோய்களுக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்க்கணும், அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். அடுத்த ஆப்ஷன் பார்த்து அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி எங்கே அதை போய் கிடைக்கிது, எங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இது மருத்துவமனை எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது பார்த்தா தான் அப்போ நம்மளுக்கு பகவான் என்ன பண்ணுவார், தேட 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 நம்ம பகவான் இன்னொரு ப்ரேயர் ப்ரேயர் முக்கியமாக ப்ரேயர். அதான் இங்கே சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் இஸ் டு க்ளோரிஃபை கிருஷ்ணா. ஃபஸ்ட்டு உத்தேசமே அதுதான், கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்ணணும். கிருஷ்ணர் க்ளோரிஃபை பண்ணுறதுனா நாம கீர்த்தனை, நாம சங்கீர்த்தனை பண்ணலாம், லீலைகளை பற்றி கேட்கலாம் பக்தர்கிட்ட. ரெண்டாவது இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கணும். இன்ஃபர்மேஷன் எங்கே? இன்ஃபர்மேஷன் அபவுட் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்ண, அப்போ கிருஷ்ணர் எங்கே இருக்கார், அவரை பற்றி எப்படி நம்ம சேகரணை பண்ணுறது, எப்படி கரெக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன். இது ரெண்டாவது உத்தேசம். பாகவதம் கொடுக்குது இன்ஃபர்மேஷன். கிருஷ்ணன் இந்த இடத்துல இருக்கார், இவரை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ அதுக்கு ஆத்தர் எப்படி இருக்கார், அது இதை பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பக்தி தொண்டு பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி பகவான்கிட்ட போகிறது, மூணாவது எப்படி பகவான்கிட்ட எப்படி பகவான் அடையிறது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி, இதெல்லாமே பாகவதம் நம்மளுக்கு கொடுக்குது. அதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு க்ளோரிஃபை கிருஷ்ணா, செகண்ட் இஸ் டு கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிருஷ்ணா, தேர்ட் இஸ் டு ரீச் டு give a process to help us to reach Krishna. ஸோ இந்த 3 தான் பாகவதமோட முக்கியமான உத்தேசம். இந்த உத்தேசத்தை வச்சு தான் நம்ம அந்த நம்மளோட கவலைகள் என்னென்ன இருக்கோ அந்த கவலைகளுக்கு எல்லாமே தீர்வு நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் என்ன பிரபுபாத் சொல்கிறார் சிம்பிளாக, என்ன மாயா அப்படின்னு என்ன சொல்கிறார் பிரபுபாத் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், மாயா இஸ் நத்திங் பட் ஆல் சஃபரிங் பட் வி ஆர் திங்கிங் தட் வி ஆர் என்ஜாயிங். பிரபுபாத் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. மாயா அப்படின்னு என்னன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு பிரபுபாத் என்ன சொல்கிறார், மாயா ஒன்றும் இல்லை, துன்பம் தான் மாயா. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அதை என்ஜாய்மெண்ட்டை நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அதை என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம என்ன நினச்சிருக்கோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அதுதான் மாயா. துன்பத்தை நம்ம இதை அனுபவிக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், என்ஜாய்மெண்ட்டை சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். என்ஜாய்மெண்ட்டை சொல்லி நம்ம நினச்சிட்டு
அதுதான் மாயா சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அதான் பிரபுபா சொல்கிறாரு, தட் இஸ் நாட் என்ஜாய்மெண்ட், தட் இஸ் ஒன்லி சஃபரிங், துன்பம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் பிரபுபாதர். ஸோ அதனால் பக்தி யோகா இஸ் த பெஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஃபார் ரிலீவிங் ஃப்ரம் ஆல் த மிசரிஸ். பக்தி யோகா தான் உண்மையான ஒரு தீர்வு, எல்லாத்துக்குமே எல்லா துன்பத்துக்குமே தீர்வு அதான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் பல பிறவைகள் நம்ம நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோதான். நம்ம இப்போ தான் நம்ம வந்திருக்கோம், நினச்சிருக்கோம் இந்த பிறவை தான் நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்லிடுறோம். பல பிறவைகள் நம்ம எடுத்திருக்கோம், நம்மளுக்கு தெரியாது. பல பிறவைகளாக இருக்குது. பிறப்பு பவனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வமிதிம் சமஹாத்மா சுதுர்லவா அப்படின்னு சொல்கிறார். பல பிறவைகள், பிறப்பு இறப்பு எல்லாமே ஆன பிறகு ஞானவான் பிரபத்தியந்தே, ஏதோ ஒரு பக்தர்னாலேயோ ஒரு பகவத்கீதா புக்கு நம்ம வாங்கி அதை படிக்கிறதுனாலையோ, இல்லை சத்சங்கத்துக்கு வர்றதுனாலையோ, இல்லை நாம ஜபம் பண்ணுறதுனாலையோ, இல்லை பக்தர்களை சேவை பண்ணுறதுனாலையோ, ஏதோ ஒரு சுக்ரித்தினால பகவான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. என்ன ஞானத்தை கொடுத்துருக்காரு? வாசுதேவத்தோட அந்த திருவடிகளால் வந்து நீ ஆசிரியம் எடுக்கணும், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாம் காரணம்னு சொல்லி நம்ம எப்போ வந்து உணர்றோமோ அன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி நம்ம பக்தியோட ப்ராசஸ் வந்து நம்மளை வந்து தொடங்கும். ஸோ அதனால் பாகவதத்தை நம்ம அப்ளை பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில். நம்ம எல்லாருமே பாகவதம் சாஸ்திரங்களை படிக்கிறோம், ஆனால் நம்ம அப்ளை பண்ண மாட்டேன்றோம். எப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வரும், ஸ்லோவாக குறைஞ்சிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவு போர், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தனை வந்து பொறாமை. அமெரிக்காவில் பாருங்கள், $330 trillion இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிஃபென்ஸுக்காக. நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக $330 trillion, ஆல்மோஸ்ட் 50 to 60% அவனோட இன்கம் எல்லாமே அதில் போடுறான். எதுக்கு? மற்றவங்களை அழிக்கணும், என்னோடய பொருள் அங்கே விற்கணும். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இவனும் சைனா இவங்களுக்கெல்லாம் இதே வேலை, ரஷ்யா இதெல்லாமே இவங்களுக்கு இதே வேலை நிறைய. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சைனா $270 trillion இன்வெஸ்ட் பண்ணுறான் டிஃபென்ஸ் மேலே. எதுக்கு? அவன் என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண, நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவன் மேலே இவன் மேலே அவன், இப்படி பண்ணியே இதுக்கு வந்து விக்டிம் ஆகிறது யார், பலியாகிறது யார்? சாதாரணமான மக்கள். ஒரு போர் நடந்தால் சிப்பாய்கள் மட்டும் ஆகிறதில்ல, இருக்கிற சாமானிய மக்கள் எல்லாமே அழிஞ்சிடுறாங்க. காரணம் என்னென்னா, நானா நீயா பார்த்துடலாம், 2 பேர் நானா நீயான்னு பார்த்துடலாம். அதுக்கு எத்தனை கோடிக்கணக்கான அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாமே போருக்கு தகுந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே அவன் பண்ணது, உற்பத்தி பண்ணது எல்லாமே போயிடும், எல்லாமே வீணாயிடும். மறுபடியும் தயாரிக்கிறாங்க. சின்ன நாட்டில் போகிறாங்க, இது அது போய் அதை ஆக்கிரமணம் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி நீ கேட்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பாகவதத்தை படிக்கலை. பாகவத்தை படிக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கான அந்த பாக்கியமே இல்லை. நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். பரத வருஷத்தில் பிறந்த நிறைய பேர் பாவம் என்ன துரதிருஷ்டசாலின்னு நினைக்கிறாங்க. இது சாப்பாடு கூட கிடைக்காத நாடு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பரத நாட்டை சாப்பாடு கிடைக்கிறதில்ல, எப்பவும் என்ன சொல்லி பிலோ பாவர்ட்டி லைன், என்னது வறுமை கோடுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அவங்களாம் வெள்ளரசு நாட்டில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே போனால் தான் தெரியும், 3 ஜனத்தொகைக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க. அங்கே 3 பேர்னா ஒரு டாக்டரை வந்து 3 பேஷண்ட் பார்க்கணும். அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில். எப்பவும் தனியாக இருந்து மொபைலு இல்லைனா ஐபேடு இல்லைனா ஏதோ ஒரு ஆன்லைனில் இருப்பாங்க. ஏதோ ஒரு இதில் இது என்ன சொல்கிறது, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்காங்க. டிஜிட்டல் வேர்ல்டில் ஆழ்ந்து போயிட்டுருக்காங்க. அது பார்த்து பண்ணாத காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போது லாஸ்ட்டு 3 days பிஃபோரு இந்த பல்ப் போடுற ஹோல்டரில் நம்ம இந்தியாவில் தான் அந்த அம்மா ஒரு பெரிய அதிகாரி, கவர்மெண்ட் அதிகாரி, அவங்க வீட்டில் யாரோ 3 பேர் வந்து ஏதோ அவங்க இதுக்கு என்ன அப்புறம் இது பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சர்வெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் சர்வெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேணும் பண்ணுறேன்னு சொல்லி பல்புக்கு போடுற அந்த ஹோல்டர் பாருங்கள், அந்த ஹோல்டரில் கேமரா வச்சுருக்காங்க. கேமரா வச்சுட்டு அவங்களோட ஆபாசமான ஒரு இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அந்த அம்மாவை வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி, நாங்கள் சொல்கிறது மாதிரி செய்யலைன்னா நீ இந்த மாதிரி இப்போ எல்லாமே வெளியே நாங்கள் வைரல் பண்ணுறோம் வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மிரட்டி, அப்புறம் அந்த அம்மா போய் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து
அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேர் யாரோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லீட்ஸ் டு லாட் ஆஃப் கேயாஸ் இன் த சொசைட்டி. எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம வந்து விஞ்ஞானத்தை வந்து வளர்ச்சி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து என்ன ஆகும், நிறைய என்ன சொல்கிறது துன்பத்துக்கு காரணமாகிடும். அதான் ப்ரோப்பா சொல்கிறார், துன்பத்துக்கு காரணமாகிறதே அதான். இப்போ பாருங்கள், இவன் $330 பில்லியன், அவன் $220, இந்த மாதிரி எல்லாமே தயாரித்து என்ன பண்ணுறான், கடைசியில் போருக்கு வராங்களா, போருக்கு வந்த பிறகு என்ன ஆகுது, எல்லாமே அலைஞ்சிடுது. ஒரு ஃபைன் டே எவ்ரி திங் இஸ் கோயிங் டு லூஸ், தே ஆர் கோயிங் டு லூஸ் எவ்ரி திங். ஒரு நாள் எல்லாமே அலைஞ்சிடுது. அவங்க தயாரித்து அந்த அளவுக்கு பணம் போட்டு அது மேலே டிஃபென்ஸ் மேலே அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போர் பண்ண உடனே இவங்களுக்கு போயிடுது, அவங்களுக்கு போயிடுது. இந்த நாட்டுக்காரங்களுக்கு எல்லாமே போயிடுது, அந்த நாட்டுக்காரங்களுக்கு எல்லாமே போயிடுது. வீணாக இது எது ஒரு அர்த்தமே இல்லாமல் அவங்க பண்ணுற செயல் எல்லாமே எந்த விதமான அர்த்தமே இல்லை, ஒரு குறிக்கோளே இல்லை. குறிக்கோள் இல்லாமல் ஒரு பயணம், இப்போ நம்ம பயணம் பண்ணுறோன்னா ஒரு டிக்கெட் வாங்குறோன்னா ஏதோ ஒரு ஊருக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்கெட் கொடுங்க வாங்குறோமா, ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அந்த டெஸ்டினேஷன் கரெக்டாக அப்ளை பண்ணி தான் நம்ம டிக்கெட் வாங்குறோம். டெஸ்டினேஷன் இல்லாமையே நம்ம வாழ்க்கையை வந்து நடத்திட்டுருக்கோம். அதுக்கு தான் பாகவதம் வந்து ஒரு உண்மையான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாரதமுனி அதான் சொல்கிறார் வியாசதேவருக்கு, உண்மையான தீர்வு எதுனா பாகவதத்தை படி. அதான் பக்தி தொண்டன்றதே பாகவதம் அப்படின்னு சொல்கிறாங்க, பக்தி தொண்டே பாகவதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சோகத்துக்கும் இந்த துன்பத்துக்கும் இந்த மாயைக்கு அடிமையாகிறதுக்கு அப்புறம் பயத்துக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு வந்து முக்கியமான ஒரு தீர்வு என்னென்னா பாகவதத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பிரேமையை அடையிறது. கிருஷ்ண பிரேமையை எப்படி அடைய முடியும், பாகவதத்தை படிக்கிறதுனால நம்ம கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஷோக மோகபாயா ரீட் ஸ்ரீமத் பாகவதம். இஃப் யூ வாண்ட் டு கெட் இட், அதாவது நீங்கள் இந்த 3துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா, லேமெண்டேஷன், இல்யூஷன், அப்புறம் ஃபியர், அதாவது வந்து சோகம், துன்பம், அதுக்கப்புறம் வந்து மாயைக்கு பலியாகிறது, 3வது வந்து பயம். இது 3லேருந்து நம்ம வெளியே வரணும்னா பாகவதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாகவதத்தை நீங்கள் படிச்சுட்டு சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா பாகவத்தை மற்றவங்களுக்கு கேட்க வைக்கணுமா, நம்ம சொல்லி மற்றவங்க கேட்கணுமா. அப்போ சொல்கிறதுனால என்னாகும், இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடுறோம். இப்போ மாதாஜி சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்த பிரிவை நம்ம போய் இந்த பிரிவே போயிடலாம், இந்த பிரிவில் நம்ம போயிடலாம். இல்லை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது ப்ரோப்பா சொல்கிறார், அடுத்த பிரிவை நீங்கள் போக வேண்டாம், பாகவதம் சொல்லுது. நீங்கள் மற்றவங்களுக்கு பாகவதத்தை நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொன்னால் அடுத்த பிரிவு எப்போ நம்ம போக வேண்டிய நிலைமை இருக்கும், இந்த பிரிவில் நம்ம போயிடுவோம், ஸ்பீடாக போயிடுவோம். எப்போ பாகவதத்தை நம்ம படித்து மற்றவங்களுக்கு சொன்ன அவங்கள கேட்டு, ஏன்னா அவங்களும் முன்னேறிடுறாங்க, அப்போ நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் ஈஸியாகிடும், ரொம்ப ஈஸியாகிடும். அதான் சொல்கிறாங்க, எங்கேஜ் அதர்ஸ் ஸோ தட் தே கேன் ஹியர் ஸ்ரீமத் பாகவதம். மற்றவங்களுக்கு நீங்கள் பாகவத்தை பற்றி சொல்லணும். அப்போ என்ன ஆகுது, நீங்களும் ஃபாஸ்ட்டாக போயிடுறீங்க, உங்கள் பின்னாடி அவங்களும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாகவத்தில் அந்தளவுக்கு பவர்ஃபுல் வெப்பன் பாகவதம், ரொம்ப அல்டிமேட் ரிசல்ட் அதுதான். ஓகே, கிருஷ்ணா. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் சொல்கிறாங்க, ஸ்ரீமத் பாகவதம் இஸ் தி சமம் போனம் ரெமெடி ஃபார் சஃபரிங் ஹியூமனிட்டி இன் தி கிளச்சஸ் ஆஃப் மாயா. Srila Vyasadeva therefore first of all diagnosed the actual disease of the conditioned souls, that is being illusioned by the external energy. இந்த மாயையினால நம்ம கட்டுப்படுத்திருக்கோம், அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளமே அதே தான். அதனால் இது வியாசதேவா தான் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்னைஸ் பண்ணுன்றாரு, நம்மளுக்கு என்ன நோய் இருக்குன்றது நம்ம பார்க்க சொல்லணும். இப்போது ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். யாராவது டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, எதனால இப்படி வந்திருக்குன்னா அதெல்லாம் டயக்னைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. போய் நீ எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாப்பா, ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிசன்ஸில் வந்து அது க்யூர் ஆகலாம் என்ன பண்ணுவாங்க, வரப்போ உனக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நீ என்ன செய்கிற, ஒரு எக்ஸ்ரே கொண்டு வா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே பார்க்குறாங்க. எக்ஸ்ரே பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், இதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் நான் எழுதி கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுவுமே சொல்லாமல் சரி இதுமா உங்களுக்கு இங்கே பெயினா இந்தா ஓ அப்படின்னு சொல்லி யாருமே எழுதி கொடுக்குறதில்ல. உண்மையான டாக்டர், குவாலிஃபைட் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அதை டயக்னைஸ் பண்ணுவாங்க. உனக்கு எப்படி இது வந்தது, உனக்கு எந்த இடத்த சிவியர் இருக்குது, எங்கே சிம்டம்ஸ் இருக்குது, எந்த இடத்த சிம்டம் இருக்கா, அந்த இடத்த சிம்டம் இருக்கா, எல்லாம் தொட்டு பார்ப்பாங்க, ஸ்டெத்தோஸ்கோப்பில் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து, அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க வியாசதேவ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்னைஸ் தி ஆக்சுவல் டிசீஸ் ஆஃப் தி
கண்டிஷன் சோல்ஸ் தட் இஸ் தேர் பீங் இல்யூஷன் பை த அவருக்கு என்ன நோய் இருக்குது, நம்மளுக்கு என்ன நோய் இருக்குது? இப்போ நம்ம எல்லாருக்குமே மாயையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இல்யூஷன், நம்ம பிரம அப்படின்னு சொல்லுவாங்க. மாயையில் வந்து நம்ம மயங்கிட்டு இருக்கோம். இதுதான் நான் வந்து ஒரு பெரிய பக்தர், நான் வந்து பெரிய டாக்டர், நான் வந்து பெரிய கலெக்டர், நான் தான் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, நான் தான் இந்த குழுக்கே நான் தான் பெரிய தலைவர், நான் இல்லைனா இந்த நீங்கள் நிகழ்ச்சியே பண்ண முடியாது, நான் தான் முக்கியமான கன்வீனர், நான் தான் முக்கியமான ஆர்கனைசர், நான் இல்லைனா இந்த இதே ஆகாது, இந்த ஃபங்க்ஷனே ஆகாது, நான் இல்லைனா இந்த இது பண்ண முடியாது, இந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, இந்த கோயிலே கட்ட முடியாது. இதுதான் பக்தர்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி அங்கேயே நிறைய 2 குரூப். திருதராஷ்டிரர் சொன்னார் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலேயே, என்னோட பசங்க என்ன பண்ணுறாங்க, பாண்டராஜ் பசங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயே பிரிக்கிறாங்க 2 பேர். இல்லை ஆல் டேல்ஸ் கரெக்டாக ஆஃப் சார் 2 பிறவி அங்கேயே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லோகாலே பிறவி. எல்லா திருதராஷ்டிரோட நோக்கம் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அங்கேயே தெரிஞ்சிடுது 2 பிறவியாக எப்போ நம்ம பிரிக்கிறோமோ அப்போயே தெரிஞ்சிடுது. ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு நம்ம இந்தியன் ஒருத்தர் போய் அங்கே வில்லாவில் ஒரு இடம் வாங்குறாங்க. அந்த இடத்த வாங்கிட்டு வாஸ்து கிஸ்து பார்க்காமையே வீடை வாங்கிடுறாரு. சம் டாலர்ஸ் கொடுத்து வீடு வாங்கிட்டு, ரொம்ப நல்ல ஆள், ஒரு பயசான ஒரு பர்சன்னு, நல்ல குணமுள்ள ஆள், எந்த விதமான தீமைகள் கெட்டதை யார்கிட்டையும் எதிர்பார்க்குறதில்ல, அவனும் கெட்டது யாருக்கும் உண்டாக்குறதில்ல. இவர் என்ன பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்டு, உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு, மாமனாரையும் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. மாமனார் கேட்குறாரு, என்னப்பா மாப்பிள்ளை இது வீட்டெலாம் கட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாஸ்து கிஸ்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எதுவும் நான் பார்க்கல, அப்படியே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல நீ கால் பண்ணி வாஸ்து இந்த மாதிரி இந்த வேறு நாட்டில் இருக்காங்க, வேறு கண்ட்ரியில் இருக்காங்க, இவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க, அவங்கள முதல்ல கூப்பிட்டு ஃபஸ்ட்டுன்னு பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் கட்டியாச்சு, வாங்கியாச்சு, குரோபரேஷன் ஆகிடுச்சு. சரி, இவர் உடனே மாமனார் சொல்கிறாருன்னு சொல்லி கூப்பிட்டு அவரை வரவேற்கிறார். அவர் இதில் மலேசியாவில் இருக்கார். இவர் அங்கே ஏர்போர்ட்டுக்கு போய், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை உட்கார வச்சு காரில் அவரை ரிசீவ் பண்ணி வரும்போது அப்படியே பேசிகிட்டே வராரு. இவர் வர அந்த ஒரு சிக்னல்லையும் என்ன பண்ணுறாரு, பின்னாடி 2-3 கார் வந்து இவங்களை ஓவர்டேக் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து விட்டு கொடுத்துட்டு இவர் பின்னாடி வராரு. அப்புறம் அதுக்கு அடுத்த சிக்னலில் போனால் இன்னொருத்தன் இவனை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக போகிறான். இவருக்கு ஆக்சுவலாக இவர் தான் முன்னாடி போகணும், இவர் போனால் தான் அவர் போக முடியும். இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் போப்பான்னு சொல்லி அவர் விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஜோன் வருது. ஸ்கூல் ஜோன் வந்த உடனே அந்த பசங்களாம் ஓடி வராங்க இல்லையா, அவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி ரோட் கிராஸ் பண்ணிடணும். கார் வரதோ பஸ் வரதோ பார்க்குறதில்ல. இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் ஜோனோட ஸ்பீட் பிரேக்கர் அங்கே இருக்கிறது முன்னாடி 100 மீட்டருக்கு பின்னாடியே அவர் வெயிட் பண்ணி அந்த ஸ்கூல் பசங்களாம் போன பிறகு அதுக்கப்புறமா இவர் போகிறாரு. இது ஒன்றுன்னா நோட் பண்ணிட்டு வராரு இவர், வாஸ்துக்காரர், வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவர். அதுக்கப்புறம் இவங்க வில்லாக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய மாம்பழ மரம் இருக்குது. அந்த மாம்பழ மரத்தில் ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி வந்து அந்த மரத்து மேலே ஏறிட்டு எத்தனை மாம்பழம் பிடுங்க முடியுமோ அத்தனை மாம்பழம் பிடிக்கிட்டு சாப்பிட்டு அப்புறமா போகிறது. இவர் வர்றது கரெக்டாக என்ன ஆகுது, எல்லா பசங்க மேலே ஏறிருக்காங்க. இவர் சீக்கிரமாக போயிட்டா அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்கிங் பண்ண என்ன ஆகும், அவங்க பசங்க எல்லாமே மாம்பழம் சாப்பிடாமே போயிடுவாங்க. அதோட இவருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மாம்பழம் இருக்கிற ஒரு 200 மீட்டர் பின்னாடியே வெயிட் பண்ணி இவங்க பார்த்துட்டாங்க. வெயிட் பண்ணி அவங்களாம் மாம்பழம் எடுத்துகிட்டு கீழே விழுந்து ஒருத்தருக்கு சண்டை போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா போன பிறகு இவர் போனாங்க. அப்புறம் கேட்டுக்கிட்ட வந்தாங்க. அப்புறம் கேட்குறாரு இவர் வாஸ்துக்காரர், என்ன சார் நீங்கள் ஒரு இதையும் வித்தியாசமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையே, அங்கே போனால் எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறீங்க, அவங்க போன பிறகு போகலான்னு சொல்லி பார்க்குறீங்க, இங்கே போனால் ஸ்கூல் பசங்க போன பிறகு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அவங்க போகணுன்ட்டு சொல்ல பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் திருடிட்டு போயிட்டுருக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே, அது கூட நீங்கள் பார்க்காம சும்மா கண்டுக்காமல் எடுத்துகிட்டு போட்டோன்னு சொல்லி சும்மா இருக்கிறீங்களே சொல்லி பார்த்தாங்க. இல்லை சார், நான் உடனே போயிட்டா அவனுக்கு எனக்கு வந்து ஒரு சண்டை வரும், நான் முன்னாடி போகணும், நான் தான் கரெக்டாக வரேன்னு சொல்லி அந்த காரக்காரன் என்கிட்ட சண்டை போடுவான். எதுக்கு அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனால் அவன் முன்னாடி நான் பின்னாடி போகிறேன், என்ன இருக்குது அதில் போய் என்ன ஆகிட போகுது, இன்னும் எனக்கு ஒன்றும் எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை, அப்படி எமர்ஜென்சி இருந்தால் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை, எதுக்காக நான் வீண் சண்டை அவங்ககிட்ட பண்ணணும். ரெண்டாவது வந்து மாம்பழத்தில் அந்த ஸ்கூல் ஜோனில் வந்து நம்ம வந்து பொறுமையாக போனால் தான் சின்ன குழந்தைங்க அவங்க வந்து இம்மெச்சூராக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு மேலே நம்ம வந்து அவசரப்பட்டு ஸ்பீடாக போய் ஒருத்தர் மேலே ஏற்றுறது பசங்க மேலே, எதுக்கு நம்ம அந்த மாதிரி பாவத்தை எடுக்கணும், அவங்க முதல்ல போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம், ஒன்றும் எவ்வளோ பெரிய இது இல்லை.
அப்புறம் மாம்பழம் எடுத்து சாப்பிட்றாங்கன்னா நான் முன்னாடியே போயிட்டு அவங்களுக்கு மாம்பழம் இல்லாமல் போயிடும் பாவம். ஏதோ ஆசைப்பட்டு சாப்பிட வந்து எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, அதனால் வந்து எடுத்துகிட்டு போட்டோமே பாவம். எத்தனையோ மாம்பழம் குருவிகள் இது என்ன பறவைகளெல்லாம் சாப்பிட்டு போகுது, மனிதர்கள் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு சரி வாங்க சார் நம்ம போனால் நீங்கள் வாஸ்து பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போய் உட்கார்றாரு. சார் கொஞ்சம் பாருங்கள் சார், வாஸ்து இல்லை தான், உனக்கெல்லாம் வாஸ்துவே பார்க்க தேவையில்லைப்பா, நீயே ஆல்ரெடி வாஸ்து சாஸ்திரம் பார்த்த, உன்னோட உடல்லே வாஸ்து சாஸ்திரம் இருக்குது, உனக்கு எந்த தோஷமும் வந்து உன்னை வந்து தாக்காது,